பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த 5 ஆண்டு திட்டத்தோட நோக்கங்கள் ஒவ்வொரு கொஸ்டின்லையும் கேட்டுடுறாங்கங்க முக்கியமாக. சரிங்களா? அப்போது இந்த கடைசி 7வதுலேருந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போது 7வது 5 ஆண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, தனியார் துறைக்கு வெற்றிகரமாக அமைஞ்சதான். அதாவது பொதுத்துறையை விட தனியார் துறைக்கு அதிகமாக முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கும், வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா? இது எப்படி ஞாபகிக்கிறது அப்படின்னா, இப்போ தோனியோட டிஷர்ட் நம்பர் 7 அவர் இந்தியாவுக்கு விளாட்றாரு, இருந்தாலும் ப்ரைவேட்டாக சிஎஸ்கேக்கு விளாட்றாருல, அப்போ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 7வது 5 ஆண்டு திட்டம் தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது, வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது. அடுத்து பாருங்க, 8வது 5 ஆண்டு திட்டம் புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆக்சுவலாக 1992 8ஆம் 5 ஆண்டு திட்டம் வந்திருக்கும். அப்போ நிறைய பேர் கேட்பீங்க, 1991 தானே பொருளாதார கொள்கை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது 91 ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் நிறைவேற்றிருப்பாங்க. ஆனால் அது நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போனா 92 8வது 5 ஆண்டு திட்டம். ஸோ 8வது 5 ஆண்டு திட்டம் அப்படின்னா புதிய பொருளாதார கொள்கை. சரியா? புதுசாக லைசன்ஸ் எடுக்கணும் 8 போட சொல்லுவாங்கல்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, 9வது 5 ஆண்டு திட்டம் திரும்ப கேட்கறதுங்க. என்ன அப்படின்னா, சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி எது அப்படின்னா 9வது 5 ஆண்டு திட்டம். சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி எது அப்படின்னா 9வது 5 ஆண்டு திட்டம். சரிங்களா? அப்போ 9 அப்படின்னாவே சமூக நீதின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, 10வது 5 ஆண்டு திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்துவது. சரியா? அப்போ 10 தல ராவணன் சொல்லுவாங்களா, அப்போ 10 அப்படின்னா தலைக்கு பதில் தலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 10ஆம் 5 ஆண்டு திட்டம் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்துவது. அடுத்து இந்த 11 12 இது 2 முக்கியங்க, திரும்ப கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா 11 பார்த்தீங்கன்னா விரைவான உள்ளடக்கிய வளர்ச்சி, இதுவே 12 பார்த்தீங்கன்னா விரைவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. இந்த நிலையான வார்த்தை வந்துச்சுன்னா அது 12வது 5 ஆண்டு திட்டம், நிலையான வார்த்தை வரல அப்படின்னா அது 11வது 5 ஆண்டு திட்டம். அதாவது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 11 பார்த்தீங்க அப்படின்னா விரைவான உள்ளடக்கி வந்துடும், கடைசி 5 ஆண்டு திட்டம் தான் நிலையா நின்றுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதில் இருக்குது அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் 8th லெசன் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் அதில் இருக்குது. நன்றி.